ஹாய் கைஸ், நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஆல்பத்தை, என்னோட சின்ன வயசு ஆயுஷா ஆல்பத்தை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா, இல்லை நான் எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா உங்களுக்கு பிரிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். நான் கிளியராக கட்டணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதில் நான் மாசாக இருப்பேன். சொன்ன மாதிரி அப்பா, நான், எங்கள் அம்மா. எங்கள் அம்மா அப்போல்லாம் மேக்கே போக மாட்டேங்க. வாங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்றுமே இருக்காது. நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது எங்கள் அம்மா. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேஜ் அப்படியே மஸ்தாக இருக்கும். அப்படி இந்த வாங்க ஒரு திருவிழா நுழைஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வராது. எடுக்க பார்க்குறக்கு இது நான் அப்பயே பொருவெல்லாம் மறைச்சிட்டு இருப்பேன். அம்மா அப்படின்னு இங்கே ஒன்று இதோ இங்கே விநாயகர் பக்கத்துலேயே, நான் லட்டு எல்லாம் இருக்கும். பூஜை பண்ணலாம். நான் பார்த்தீங்களா இங்கே காணும் அது இங்கே இருக்குது. அப்பயே எல்லாம் இருக்கும். சரி வாங்க அடுத்த பேஜ். ஒரு பேஜுக்கே 5 நிமிஷம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய புது வீடுகள், புது வீடு எந்த சின்ன பாட்டு தான் கட்ட முடிய போகிறேன். என்னோட பழைய வீடு தோடி. இது பார்த்தீங்கன்னா இது இதோ நான் எங்கள் வீட்டில் வாசல் இப்படி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக கோலம் எல்லாம் சார். அப்புறம் அடுத்த பேர் இதுலேயும் பார்த்தீங்களா எங்கள் அம்மா மேக்கப்பே பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா நான் மினிக்கிட்டு இப்போது எங்கள் வீடு வந்து நான் அப்படி போயிருக்கேன். அப்படி இப்படி வந்தீங்கன்னா ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படி எப்படி நான் எடுத்து போச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நான் இருக்க மாட்டேன், நான் இருப்பேன். எனக்கு என்ன டவுட்டுன்னா, எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் போட்டிருக்காரு இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் இதில் நான் என்னமோ லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கிறேன் இங்கே. அப்புறம் இதெல்லாமே இது யாரு? அது போய்ட்டு சரண்யா வச்சுங்க. அப்படி இது யாரு? ஜம்பு அரவிந்த் அரவிந்த் பாவா நான். அப்படி இது எல்லாமே இவங்க தான். இது இவங்களோட தம்பி. அப்புறமா அப்படியே இதில் இங்கே மேலே வந்தீங்கன்னா இதோ யார் இதில் 2 பேர் யாரு கூட தெரியாது. பக்கத்து வீட்டு இவங்க நகை கிடக்காருங்க. இவங்க பக்கத்து வீட்டு இவங்களும் எங்கள் அப்பா. இவங்க வந்து தமிழரசி மேடம், ஃபிசிக்ஸ் டீச்சரு. இது அவங்க சாரு. எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர், இவங்க ஃபிசிக்ஸ் டீச்சரு. அப்பவே இப்படி வரலாம். இவ்வளோ பெரிய பொட்டமாக இருக்கும். தெரியுதா இப்படி வந்துக்கலாம். இதெல்லாமே நான் எனக்கு கிஃப்ட்ஸ்லாம் அப்படியே இருந்திருக்கும். இப்படி 4 நிமிஷம் போயிடுச்சு. 4 நிமிஷம் போயிடுச்சா? தடி 10 நிமிஷம். இது ஃபுல்லாக நான் தான். இது ஃபுல்லாக
இதில் தான் அன்னை மாசாக இருப்பேன். இது எல்லாமே இதில் வேஸ்ட்டு தூக்கும்போது அது போசையில் நான் சும்மா தூக்கிட்டு இருந்தப்போ. அப்புறம் இது இப்போ நின்று கட்டுறது. ஐயா வணக்கங்க ஐயா, ஹோம்ஒர்க் முடிக்கலைங்க ஐயா, சரிங்க ஐயா. வணக்கம் டிவிக்கே கத்தி. அப்புறம் எப்படி இருந்தீங்கன்னா இதுக்கு அதே வணக்கம், இதில் அதான் சிரிப்பு, இதில் அதே சிரிப்பு. அடுத்த பேச்சு இதுதான் வச்சு ஓட்டிட்டுங்க ரயில். இது எல்லாமே நான் தான். இது அப்போ இது என்னது, இது காரு. ஒரு தாட்டி எல்லாம் முடிஞ்ச 2 வருஷம் கழிச்சு ஒப்பனை போட்டு உடச்சிட்டேன். கீழே வீல் முடிஞ்சா கடைஞ்சி மாற்றி எல்லாம் எங்கே வருஷம் தெரில. எல்லாம் எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். இதுதான் ஹாப்பி பர்த்டே பர்த்டே பண்ண அப்பயே நல்லா. இது கிளார், இது கிளார், இது கிளார் இல்லை, நம்ம ஒரு காரு, நம்ம ஒரு காரு ஃபெராரி. ஃபெராரிலே சின்ன வயசுலலாம் ஃபெராரிலே கார் ரவுண்டு போயிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேர்ட்ஸ் பாலில் பண்ணவங்கிறது. அதை கொடுத்த பிறகு இங்கே வருங்க கையிலே வச்சிட்ருப்பேன். இப்போ இது மட்டும்தான் வச்சேன், மற்ற நாள் கையில் வச்சுட்ருப்பேன். இது பார்க்கலாம், இதெல்லாம் யாருன்னு தெரில, எந்த பொண்ணும் தெரில. எங்கே இன்னொருத்தங்க பிடிச்சிட்டவங்க இருப்பாங்க, அவங்கள காணோம். இவங்க ஒருத்தவங்க மறந்தே போயிட்டேன். இந்த கிஃப்டை கொடுத்தவங்க இதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குகன் அவர்கள். இதான் இது, இவங்க தான் குகன். ஷார்ட்டை பண்ண நான் சேர்ந்து ஷார்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு ஷார்ட்டை இன்னும் வர மாட்டேங்கிறாங்களே. அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது தெரியுது உங்களுக்கு எல்லாமே. ஐயோ, இப்படி வச்சு காட்டிகிட்டு இருக்கிறேன். இதை பார்த்தீங்களா, என் கை பிடுங்குறாங்க, என் கை எடுக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. அப்போ என் கை பாருங்களேன் எதனா ஒன்று இருக்குன்னு. எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பேன் அதை வச்சு. அப்புறம் மானம் பற்றிக்கிறது. இது நான் என்னது இது, ஆஹே அவர் அப்படியே. இது இந்த இவங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாமே நான் என்னமோ கையில் வச்சுட்டு இருந்தேன். நான் அவரை பார்த்து வச்சுட்ருக்கேன், என்னை பார்த்து, எங்கள் அப்பா பார்த்து. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மண்டையில் கொட்டுறது எல்லாமே அப்படிதான். இதில் 2 விரலை காட்டி 7 வருஷம் சுட்டுட்டு நின்றுருப்பேன். பிடிச்சவங்க வரலையே வந்துட்டாங்கடா, எங்கே தான் தேடிட்டு இருக்கீங்க, அப்படியே எடுவாங்க. இங்கே வருங்க, இங்கே ஒருத்தங்க, இங்கே ஒருத்தங்க. என் பேர் கிருத்திகா, என் பேர் அவ்யுத். எனக்கு இப்போ தம்பியாக பிறந்துச்சு. எனக்கு அத்தை மட்டும் ஞாபகம் இருக்க மாதிரி, யாருமே ஞாபகம் இல்லை. அப்படியே எல்லாம் அங்கே ஒரு பூசாரி, நான் இங்கே ஒரு பூசாரி, இங்கே ஒரு பூசாரி, எல்லாம் வந்துடுறது. திருப்பி அவ்வளோ டாய் செக்ஷன்ஸ். இதில் பால் பிரணவ், இதில் ஹாப்பி பர்த்டே, இங்கே பர்த்டே, இங்கே ஹாப்பி பர்த்டே, இங்கே பால் பிரணவ். ஹாப்பி பர்த்டே பால் பிரணவ், பர்த்டே பால் பிரணவ், ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான். இதில் எனக்கு பக்கம் இருக்கிற ரத்த மாதிரி தெரியுது வீடியோ மம்மி. அது எச்சு அழுதுருப்பேன், அங்கே அழுதுருக்கேன். ஆமாம், இங்கே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக அப்படியே மாட்டிக்க வேண்டிதான். க்ளோஸ்அப் 3 பேர் வராங்க. என்னது இது, தனந்தரும் விஜய்காய் கல்வி தரும் ஒரு நாடும். அதை அப்புறம் எடிட் பண்ணுறான், எடிட் பண்ண தெரியும். இதை பார்த்தீங்களா, இந்த காரு தான் டோப்புன்னு உடைச்சேன். காரு தெரியுதா,
உடச்சிட்டேன். கொஞ்சம் வேகமாக போய்க்கலாம், ஏன்னா டைம் ஆச்சு. இல்லை அந்த காலத்துமே எடுத்துருக்காங்க பாருங்க அம்மா. சரி, அந்த ஃபோட்டோகிராஃபர் இவங்க தான் எங்களுடைய அம்மியாங்கிறது. அவங்களுக்கு பொண்ணு அப்பாவோட அம்மா இங்கே இருக்காங்க. இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, வச்சுருக்கேன். இங்கே வச்சுருக்கேன், இங்கே இங்கே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். அந்த காலத்தில் தான் இதில் எனக்கு ட்ரம்ஸ் ரொம்ப பிடிக்குமா. அப்போயே எனக்கு ட்ரம்ஸ் 2018 ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ட்ரம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன் நான்லாம். இப்படி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டாமா டாமா பால்ல பண்ணாவும் ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான். கட்டையை கிடக்கு நினைக்கிறேன். எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க. The feel of love, இதெல்லாம் அவ்வளோ டைம் ஆச்சு. ஐயோ, இதே மாதிரி தான் பூக்கள் மரச்சாலும் பண்ணுறேன். இங்கே லைட் இருக்கு. இது இங்கே ஒன்று, அது இங்கே ஒன்று, இன்னும் ஒயர்ஸ். இது யார் ஃபோன் இதுன்னு தெரில, பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன். ஹாப்பி பர்த்டே பால பண்ணவும், பெஸ்ட் விஷஸ் டு யூ. அப்படி குழந்தையாட்டு கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே வர, நான் வந்துட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நெருப்படுத்தாங்க ஒரு உங்கள் காரு இங்கே ஒரு ரயில், இங்கே ஒரு ரயில் கொஞ்சம் அட்டாச் பண்ணிட்டு இருக்கு. இங்கே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க கதை. எல்லாமே கட்டிக்கலாம் கொஞ்சம் பிடிக்கும். இதில் ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷனில் கிருத்திகாத்தின் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க தான். அப்புறம் இவங்களுக்கு இவங்க வந்துட்டு எங்களோட மாமா, தாய் மாமா. எல்லாம் குளிச்சுட்டு இருக்கேன். அதை அத்தை மாமா ஐயர், அத்தை மாமா ஐயர். அழுத இங்கே அழுதேன், சிரித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அப்புறமா கட்டி ட்ரௌசர்லாம் கட்டிட்டு குளிக்க போட்டாங்க. அப்புறமா அழுதுட்டேன். அப்புறமா சிரித்தேன். அப்புறம் லைட்டாக ஒரு மாதம் ஆடாச்சு. அப்புறம் இன்னும் குளிய நினச்சி அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் அப்படியே வந்துட்டேன். கைஸ் நெருங்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு பேஜை. லாஸ்ட்டு பதிலாக அவங்களுக்கு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டை இந்த பேண்ட் விற்றுட்டோம். இன்றைக்கி எப்பயோ இந்த இந்த வீட்டில் இருக்கும்போது கொடுத்தோம் யாருக்கோ. இந்த சட்டை மட்டும் எங்கிட்ட இருக்கு, ஹாஃப் சொல்லி அதை அடம் முடிச்சு வாங்கினேன். இதில் டிடிஇ போட்டுக்கோம். இதில் டிடிஎஃப் மாற்றலாம் ஐடியா. பெரிய கேக்கு, 4th பர்த்டேக்கு இவ்வளோ பெரிய கேக்கு, இவ்வளோ திரும்புண்டு. எல்லாமே அவ்வளோதான். லாஸ்ட் பேர் நெருங்க போகிறோம். வயலில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இதில் என் வானத்தில் எம்முஞ்சி நெருங்க போகிறோம். பாலப்பழம் வருது, பாதி போட்டு பாலப்பழம் வச்சுருக்கேன். இதில் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சொல்கிறேன். என்ன ப்ரைஸ் இது எவ்வளோன்னு. அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் ப்ரைஸ் நெருங்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா 3 2 இப்படி பிடிங்க 3 2 1 டடன் நிகழ்ச்சி மாதிரி தெரியுது. இப்படி கீழாக்குங்க. அப்படியே உட்காந்துருண்ணா தாங்க. இப்படி வாங்க உரைச்சி இப்படி வாங்க. 2 கை பிடிங்க. பிடிச்சிங்களா? பாருங்க எண்ணெய் மாதிரி இருக்க பாருங்க. பார்த்தீங்களா? எங்களோட அண்ணன் தான் இது. பார்த்தீங்களா? அவ்வளவுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இனி அடுத்த ஆல்பம்லாம் சீக்கிரமாக வரும். எங்கள் அம்மா கையில் போட்டெல்லாம் வரும். அதுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். பண்ண மாட்டேறீங்க, சீக்கிரம் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.